friends, welcome back to our channel. Guys, இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து RC டாய் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது வந்து டாய் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீன் டாய் வாங்க பார்க்கலாம். ஓகே गाइस, அந்த ஷார்க் கேக் வந்து அன்பாக்சிங் ஓபன் பண்ண போறோம். நல்லா சொர என்னடா மகன் கூட போடுறது தான் தண்ணில வருது தெரியலாம். பாத்து என்னடா இப்படி சண்டை போடுறா இதுல நீ நான் பீடு ஓ மீன் இந்த பக்கம் இருக்கு. ஓ அவ்வளோ गाइस அதான் தூக்கி கடைசிரோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா மீன் வெட்டிட்டு வந்து வெட்டி துண்டு துண்டா போட்டு துண்டா கிடையாது गाइस. அது ஓபன் பண்ணி இப்போ அஸ்மல் பண்ணிடலாம் எப்படின்னு எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஷார்க் வந்து இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குது. மண்டை அப்புறம் அதோட வால் ரிமோட் எல்லாமே தனித்தனியா இருக்கு गाइस. பேட்டரி எங்க இருக்குன்னு தெரியல, உள்ளே இருக்கான்னு தெரியல. ஆமாம் இந்த ப்ரோ ஸ்க்ரூ டிரைவர் மேனுவல் புக்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம மேனுவலாக படிக்க மாட்டேன். எப்படியும் மேனுவல் புக்லாம் எப்பவுமே தப்பு பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும். சரி ஓகே தூக்கி போடலாம். கண்ட்ரோலர் வாவ் நல்லா இருக்கு ப்ரோ. இது 3D பிரிண்டிங் குவாலிட்டி செமையா இருக்கு गाइस. ஆனா பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஓ பாத்து இதான் ஒரு கண்ட்ரோல் வந்து நல்லா பிளாஸ்டிக் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, இப்போ இது வந்து இந்த ஒரு பார்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் இது ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம ஃபுல்லா ஷார்க் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி போட்டா தான் இது ஓடும். நம்ம போய் சார்ஜ் பண்ணிடலாம். 1 hour later. ஓகே गाइस, இது வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. பாருங்க இதுக்கு வந்து 3 செல்லு போட்டோம். அதுல 3 செல்லு இதோட இது வந்து பேட்டரி ஆல்ரெடி பேட்டரி இருக்கு. அது வரை சார்ஜ் பண்ணா மட்டும் போதும். USB வயர் தான். ஆன் பண்ணா கலரா இங்க பாருங்க லைட்லாம் எரியுது. ஆன் ஆயிடுச்சு. ஆன் ப்ரோ. ரிமோட் கண்ட்ரோல் ஆன் ஆயிடுச்சு. ரெட் கலர் அதுல வந்து ரெட் கலர் லைட் எரியுது. அப்புறம் பிளிங்க் கனெக்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல்ல இருக்கிற சுவிட்சஸ்லாம் பார்த்தலாம். இது லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக். இது அழுத்தினா அப்படியே ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகுது. இது ஆன். ஓகே இவ்வளவுதான் கண்ட்ரோல். ஓகே गाइस, இப்போ இத வந்து நம்ம டெஸ்ட் ட்ரை பண்றதுக்கு ஸ்பாட்டுக்கு போலாம். ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம ஷார்க் ட்ரை பண்றதுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸ்பாட்டை பாருங்க. இதுதான் நம்ம வந்து ஓட்டி பார்க்க போறோம். ஓகே गाइस, இது எவ்வளவு நேரம் ஓடுது அப்புறம் என்னன்னா சார்ஜ் வருது என்ன பார்க்கலாம். நான் எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம் गाइस. ஓகே गाइस, நம்ம ஷார்க் வந்து இப்போ ஆன் பண்ணலாம். ரிமோட் வந்து இப்படி ஆன் பண்ணலாம். ஓகேவா கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? கனெக்ட் ஆயிருச்சு. ஓ சத்தம் பாருங்க பயங்கரமா இருக்குது. சுத்துதுங்களா? ஓகே गाइस, இப்போ தண்ணில உள்ள இப்போ எப்படி ஓடுது ப்ரோ? ரொம்ப சில் இருக்குது ப்ரோ தண்ணி. அந்த ஷார்க் தாங்கவானா? ஏய் 10 மீன் எதனா வந்து கச்சிட்டு போகுதுடா. ஓ மதுக்குது ப்ரோ. ஓ ஏய் மாமா மீன் மொழிக்குதுடா இது. என்ன ஒரு பக்கம் சைடு வாங்குது. நான் அவனதுல போவாதடா, இங்கே ஓட்றா. ஏடா ஒரு சைடாவே மெதுக்குது. தண்ணி இறங்கிச்சா உள்ள அந்த இவ்வளோ பெரிய குளத்துல நம்ம மீன் வந்து மெதங்கினுக்குது போதே அது ப்ரோ. அடையா ஒரு சைடாக வாங்கினுக்கிறது. சார்த்தே ஓட்டுறது எப்படி இருக்குது இது உங்களுக்கு? கிட்ட எத்தனை ஆட்டோமேட்டிக் மோட் போட்டுருக்கோம். ஆட்டோமேட்டிக் மோட்ல ஓடுனுக்குது. இப்போ அதுவா என்னென்னவோ பண்ணுது, ரவுண்ட் அடிக்குது, ஜம்ப் எல்லாம் அடிக்குது. இங்க எத்தனை ப்ரோ முட்டுது. இங்க எத்தனை ப்ரோ? இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துட்டு வரலாம். வா கிட்ட வா. ஓ சரியான ஸ்பீடு போறாப்ல. இந்த காத்து தள்ளுறதுனால அதால ஓட முடியலையோ? இல்ல கரெக்டா தான் ஓடுது. ஓ கிட்ட வாங்க ப்ரோ. வர மாட்டேங்குது. புல்லு துள்ள போதா அது? எங்கடா போயில இருக்குது? ஆன் பண்ணு ப்ரோ. போ
ப்ரோ ப்ரோ ரொம்ப தூரம் போகுது ப்ரோ அது. அங்க பாருங்க நம்ம நடுக்கடல்ல சுத்து போட்டுருக்காரு. ஓ ஓ சுத்து போறாரு பாரு. ஏ வேற எதுல மீன் வந்து கச்சிட போகுதுடா சத்த. மாமா மாமா நான் ஓட்டுறேன் மாமா மாமா நான் ஓட்டுறேன் மாமா. இப்போ வந்து நம்ம ஷார்க்கு அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு நடுக்கடல்ல மாதிரி. பாருங்க லொக்கேஷன்லாம் நடு அது கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. நடு ஆற்றுல வந்து ஓடுறாரு ஆளு. நம்ம லோக்கி வந்து இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. டிரைவர் வந்து சொல்ற பட்ச மதிக்க மாட்டேங்குது गाइस. இது வந்து பாத்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு போய் நிக்குது. இது எப்படியே பண்டு போட்டு ஏத்துறா. கிட்ட வா சுத்து போடுது இப்போ ஷார்க்கு. ஏய் மதிக்க மாட்டேன்ற. லோக்கி வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்காரு. வந்துச்சுப்பா வந்துச்சு. ஷார்க் வந்து தரையை தட்டிடுச்சு எப்படியோ. போது நீ மதிக்கவே மாட்டின்ற. நீ உன் இஷ்டத்துக்கு ஓடுனுக்கிற. ஓகே गाइस நம்ம இந்த ஷார்க் வந்து ஓட்டி பார்த்தோம். நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்து கொடுத்த காசுக்கு வந்து இது ஒர்த்து கிடையாது. 2500 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்து கிடையாது. அரை மணி நேரம் சார்ஜ் போட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் கால் பண்ணால் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஓடுற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சார்ஜ் சீக்கிரமாக டவுன் ஆகுது. ப்ளீஸ் யாரும் வாங்காதீங்க. வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைன் கொடுத்துறேன்.